சரி, ஃபஸ்ட்டு நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய அனைத்து எண்ணங்களுமே நிறைவேறுமா அப்படின்னா எஸ், நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு விஷயத்தை நினச்சிருப்பீங்க. அது ரொம்ப நாள் கழித்து அடடா இந்த விஷயத்தை நம்ம அன்றைக்கி நினச்சோமே, இன்றைக்கி நடந்துருச்சு, ஒரே தடவை தான் நினச்சோம் ஆனால் நடந்துருச்சு, எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு அது கிடச்சிருச்சு அப்படின்னு ஆனந்தமாக இருந்திருப்பீங்க. நிறைய நாட்கள் நிறைய நிகழ்வுகளில் இதை நம்ம பார்த்துருக்க முடியும். அனைவருக்குமே இது நடந்திருக்கும். சரி, அந்த ஒரு முறை ஒரு விஷயத்தை நம்ம நினச்சதுனால அது நமக்கு என்னைக்காவது கிடைக்குது அப்படின்னா தினம் தினம் எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு நாம் ஆசையாக நிறைய முறை நாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறோம். ஏன் அது மட்டும் ரொம்ப நாளாகுது, ஏன் அது மட்டும் கிடைக்கிறது இல்லை சில பேர்த்துக்கு அப்படின்னா மிகவும் அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்சில் வாலஸ் டி வாட்டில்ஸ் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லுவார். இப்போ நம்மளுக்கு தங்க நகை போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கற்பனை செய்கிறோம், அதுக்கு நம்ம நன்றியோடு இருக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போமே. இந்த எண்ணம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி அனைத்து மக்களிடத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கத்தினால் ஒரு சில மக்கள் எல்லாமே சேர்ந்து தங்கத்தை தோண்டி எடுக்கும் வேலைகளில் ஈடுபடுவார்கள். ஒரு சிலர் எல்லாமே அதை கழுவி அந்த தங்கத்தை தங்கமாக மாற்றும் வேலைகளில் ஈடுபடுவார்கள். ஒரு சிலர் அதை வாங்கி ஆபரண நகைகளாக மாற்றும் வேலைகளில் ஈடுபடுவார்கள். ஒரு சிலர் அந்த நகைகளை வாங்கி விற்பனை செய்யும் விற்பனை கூடங்களை உருவாக்குவார்கள். கடைசியில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வருமானமோ நல்ல ஒரு செல்வமாக நம்மக்கிட்ட சேர்ந்து அந்த நகையை நம்ம போய் வாங்கி ஆடம்பரமாக நம்ம அணிந்து கொள்வோம். இதுதான் அதில் இருக்கக்கூடிய அழகான ஒரு ப்ராசஸ். இதை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இன்னொரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை எடுத்துருவோமே. இப்போ நீங்கள் ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டீங்க. உங்ககிட்ட நான் நிச்சயமாக ஒரு செல்ஃபி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆசையாக ஒரு எண்ணத்தை நான் விதைக்கிறேன். இது ஒரு வருடம் கழிச்சோ இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சோ எங்கேயாவது உங்களை நான் மீட் பண்ணும்பொழுது நான் உங்ககிட்ட சொல்கிறேன், சார் சூப்பர் சார், நான் உங்களை அன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்த்தேன், அப்போ நான் நினச்சேன் சார் உங்ககிட்ட இருந்து செல்ஃபி எடுத்துக்கணும்னு, அன்னைக்கு நினச்சது இன்றைக்கி நிறைவேறிச்சு சார், ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்க முடியும். இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, நான் அந்த எண்ணம் உங்ககிட்ட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு நினைத்த உடனே இந்த எண்ணம் பல மனிதர்களின் மேல் பட்டு பல தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போது எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஊரில் இருக்கலாம், நான் ஒரு ஊரில் இருக்கலாம், எனக்கு அந்த ஊருக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கலாம், நான் வேற ஒரு இடத்துல வேலைக்கு போகலாம், அந்த மாதிரி ஒரு சூழல் எனக்கு உருவாகலாம். அங்கிருந்து எனக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், அங்கே வந்து ஏதோ ஒரு நிறைய நட்பு ரீதியாக நிறைய பேர்த்துக்கிட்ட பழக்கம் ஏற்படலாம். அந்த பழக்கத்தினால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கலாம், அதே ஃபங்க்ஷனுக்கு உங்கள் சொந்தக்காரங்கள் அழைப்பதனால் நீங்கள் அங்கே வந்திருக்கலாம், எதாச்சியாக நான் உங்களை பார்த்துருக்கலாம். இது வந்து ஒரு தற்செயலாக நடந்த நிகழ்வு அப்படின்னு நம்ம என்றைக்குமே எடுத்துக்கூடாது. ஏன்னா ஒரு 6 மாத காலங்களில் உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னா இதற்கு பின்னாடி நடந்த நிறைய குட்டி குட்டி நிகழ்வுகள் தான் காரணம். அப்போ நான் இன்றைக்கி உங்களை பார்க்கணும், செல்ஃபி எடுக்கணும்னு நான் நினச்சிட்டேன்னா அடுத்த நாள் காலையில் எனக்கு நடக்கலை அப்படின்னா அதை நான் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் அப்படி செயல்படுவதில்லை. நாம் எதை நினைக்கிறோமோ அது உடனடியாக பல மனிதர்கள் மேல் அந்த எண்ண அலை பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கிவிடும். அதன் விளைவாக அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படலாம், நான் இதை செய்யணும் அப்படின்னு. அது உங்களிடம் வந்து சேருவதற்கு ஒரு சில நாட்கள் ஆகலாம். ஏன்னா அந்த சூழல் உருவாகும், குட்டி குட்டி நிகழ்வுகள் நிறைய உருவாகும். அந்த குட்டி குட்டி நிகழ்வுகளால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இல்லை உங்களை வந்து புஷ் பண்ணியோ உங்களை அந்த கனவுகளுக்கு அருகில் எடுத்து செல்லும். இப்போது இந்த சின்ன நிகழ்வில் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பின்னாடி நிகழ்வுகள் இருக்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். அப்போ நம்ம தினம் தினம் ஒரு விஷயம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம், அது மட்டும் ஏன் நடக்கிறது இல்லை? ஒரே ஒரு முறை நினைத்த எண்ணம் கூட நிறைவேறி விடுகிறது. ஆனால் ஒரு நாளைக்கு பல முறை நாம் நினைக்கிறோமே, அது ஏன் நிறைவேறுவதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நாம் அந்த எண்ணத்தை எப்பொழுது நினைக்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்த மனநிலை, அந்த மனநிலை ரொம்ப முக்கியங்க. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களோ, எப்பெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான உணர்வில் இருக்கீங்களோ, எப்பெல்லாமே நீங்கள் அமைதியில் இருக்கிறீங்களோ, அப்போ அந்த மனநிலையில் நாம் தேவையானவற்றை நினைக்கும் பொழுது விரைவில் அது நிறைவேறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உருவாகும். அதுக்கும் ஒரு சில நாட்கள் ஆகும். அதுக்குள்ளே நம்ம மனம் உடைந்து இல்லை நான் நிறைய பயிற்சி செஞ்சுட்டேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா அது அப்போ தான் பல மனிதர்கள் மேல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஒரு சில நிகழ்வுகளை அது உருவாக்கி இருக்கும். அந்த நிகழ்வுகளுக்கு நம்மளை புஷ் பண்ணும்.
அதுக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு வெளியில் வந்துடக்கூடாது. அது நிச்சயம் அதற்குண்டான வேலைகளை செய்ய ஆரம்பித்திருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் பயிற்சி செய்கிறோம், எனக்கு இதுதான் தேவைன்னு நாம் வந்து ஸ்ட்ராங்காக விஷுவலைஸ் பண்ணுறோம். இதற்கு சில காலங்கள் எடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா அந்த காலங்களை உருவாக்குவதற்கு, அந்த நிகழ்வுகளை உருவாக்குவதற்கு பல சூழலை உருவாக்க வேண்டும். அந்த சூழல் எல்லாமே பல மனிதர்களால் உருவாகும். இப்போ இதுக்கெல்லாமே கொஞ்சம் காலம் தேவைப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முழு நம்பிக்கையோடு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும் அல்லது செயல்பட வேண்டும். இது மிக மிக முக்கியம். எந்த ஒரு சூழல்லையும் நான் இவ்வளோ பயிற்சி செஞ்சுட்டேன் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அந்த ப்ராசஸ் நடந்து பாதியிலையோ இல்லை முக்கால்வாசியோ இல்லை முழுமை அடையும் தருவாயில் நிற்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் என்ன பயிற்சி செய்தாலும் இதனுடைய விளைவு என்னவாக இப்போ நடந்திருக்கும், ஏதாவது ஒரு நிகழ்வு நம்ம கண்ணுக்கு தெரியுதா, ஏதாவது ஒரு இது நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நமக்கு உணர்வாக தெரிவிக்கப்பட்டனவா, யாராவது நம்மக்கிட்ட அதை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை எனக்கு இது ஏதாவது ஒரு காட்சிகளாக தென்பட்டதா, ஏதாவது ஒரு சூழல், ஏதாவது ஒரு டிவியில் பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம், ஏதாவது பார்க்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஏதாவது ஒரு நிகழ்வுகள் எனக்கு தெரிவிக்கப்பட்டதா அப்படின்னு நம்ம தினம் தினம் அதை ஆய்வு செய்து கொஞ்சம் நுணுக்கமாக அதை கவனித்தால் போதுமானது. ஏதோ ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம ரொம்ப ஆழமான நம்பிக்கை அதன் மேல் வைத்து விட முடியும். இது இன்னைக்கு நடந்திருக்குப்பா, அப்போ நிச்சயம் அது நடக்கும், அதற்குண்டான ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இது, இதை நான் தேர்ந்தெடுத்து இதன் வழி பயணிப்போம் அப்படின்னு சொல்லி அமைதியாக விருப்பத்தோடு ஆழமான நம்பிக்கையுடன் நாம் பயணிக்கும் பொழுது நாம் நினைத்தபடியே நம்மிடம் வந்து சேரும் அப்படிங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் நினச்சது திடீர்னு நடக்கும் பொழுது எப்படி சந்தோஷப்பட்டீங்க, எந்த மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்துச்சு, இல்லை நடந்திருக்கிறதா இல்லையா, என்னைக்கோ நினச்சது இன்றைக்கி நடந்துச்சு சார், நான் நினச்சே பார்க்கல, எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது, அப்படி ஏதாவது ஒரு குட்டியான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறது இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது படித்து பார்க்கும் பொழுது இத்தனை பேர்த்து வாழ்க்கையில் இந்த மாதிரி குட்டியான நிகழ்வுகள் நடந்திருக்கு, சர்ப்ரைஸாக நடந்திருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட சூழல் இருக்குது. அந்த சூழல் எல்லாமே மேட்ச் பண்ணி தான் அற்புதமாக இது கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படிங்கிறதை இதில் பார்க்கக்கூடிய அனைவரும் புரிந்து கொள்வார்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.